கேட்டாயா தடயம் துருவி துருவி கேட்டாயா தடயம் சும்மா சும்மா தேடிப்பா தடயம் அக்கம் பக்கம் கேட்டுப்பா தடயம் கொஞ்சம் சேசிங் கொஞ்சம் கொஞ்சம் ரேசிங் கொஞ்சம் வாட்சிங் கொஞ்சம் கொஞ்சம் கேட்சிங் இங்கே என்ன அங்கே என்ன அங்கும் இங்கும் எங்கும் என்ன சுத்தி சுத்தி பார்த்தாயா தடயம் துருவி துருவி கேட்டாயா கண்ணுக்குள்ளே டார்ச்சுண்டு தேடி பார்க்கும் எங்கேயும் மூளைக்குள்ளே ஸ்விட்ச் உண்டு திட்டம் போடும் எப்போதும் டாகும் ராட்டும் பேரட்டும் கூட வந்து கை நீட்டும் சிபிஐ போல் யோசித்து இந்த கும்பல் நடைகள் கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் கொஞ்சம் மேஜிக் crime done basic who the digger music ishtam 50 custom 50 send the beauty looty sutti sutti paataya தடயம் துருவி துருவி கேட்டாயா தடயம் சும்மா சும்மா தேடிப்பா தடயம் ஏக்கம் பக்கம் கேட்டுப்பா செவன் யார் இங்கே யாரும் இல்லை என்றாலும் தடயம் ஒன்று சிக்கிட்டா தேடி செல்லும் கூட்டம்தான் மர்மக்கதை புத்தகம் வாங்கி வந்து வாசிக்கும் குட்டி வயசு என்றாலும் போலீஸ் போல யோசிக்கும் ஒன் பை ஒன் நோ ஸ்டடி வளையல் மாட்டு சுத்தி சுத்தி பார்த்தாயா தடயம் துருவி துருவி கேட்டாயா தடயம் சும்மா சும்மா தேடிப்பா தடயம் ஏக்கம் பக்கம் கேட்டுப்பா
போற பையா அதான் சொல்லல போற பையா என்ன எங்க வேடிக்கை பையாங்க இந்த இன்சிடென்ட்ட முதல்ல பார்த்தது யாரு? இந்த பையன் தான் சார். இந்த வீட்ல வேலை செய்யற பையனா? இல்ல சார், பக்கத்து வீட்ல அரசியல்வாதி சங்கரலிங்க இருக்காரு, அங்க வேலை செய்யறான். வணக்கம் சார், வணக்கம். என்ன தெரியுதா, நீங்க ஐஜியா இருந்தப்போ இந்த கடலூர்ல அகில உலக அரசியல் மாநாட்டை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது நீங்க தானே? சார் நேத்து எனக்கு எக்கச்சக்கமான மீட்டிங், அங்கெல்லாம் போயிட்டு என் சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு பூ பிடிந்த நீராட்டு விழா, அங்க அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட். கேட்ட கேள்விக்கு பதில், போலீஸ்க்கு நீங்க தான் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பையன் வந்து சொன்னான், இங்க வந்து பார்த்தா இப்படி நடந்திருந்தது, அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் பண்ணேன். இவங்க 2 பேர்ட்டையும் ரிப்போர்ட் வாங்கிங்க. சார் இதனால தான் சார் போலீஸ்காரங்களுக்கு பொது ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபோரன்சிக் லேப்ல இருந்து டைரக்டர் வந்திருக்காரு. வெல்கம் சார். சோ குற்றவாளிகளை சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர், உங்களோட கோஆபரேஷன் எங்களுக்கு 100% கிடைச்சா தான் கல்பரேட்டை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். யா ஷூர். தேங்க் யூ. சார் நீங்க சொல்றது இல்ல நீங்க பேசுங்க சார். ஊர்ல சார், நீங்க சொல்லுங்க சார். போயிட்டு இருக்கு சார். என்ன சார் நீங்க சைலன்ஸ். இங்க நாம கூடி இருக்கிறது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான். இனிமேலாவது நமக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறந்துட்டு ஒத்துமையா ஒர்க் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தேடி தரணும். அட்லீஸ்ட் என்னோட பீரியட்லயாவது இது நடக்கணும். சார், ஒரு போலீஸ் ஆபீசரோட குடும்பத்தையே கொலை பண்ணிருக்காங்கன்னா சாதாரண ஜனங்களோட கதி என்ன ஆகும்? அப்புறம் யார் நம்ம டிபார்ட்மெண்ட்டை நம்புவாங்க? இன்ஸ்பெக்டரோட மரணம் பத்திரிகைகளுக்கான பரபரப்பான செய்தியா இருக்கலாம், ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. சார், ஒரு பர்லாங் தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசரையும் அவரோட பொண்டாட்டி புள்ள குட்டிகளையும் சுட்டுக் கொண்டு இருக்காங்க. இது ஒரு கொடூரமான செயல். அவங்களோட அஸ்தியை கடல்ல கரைக்கிறதுக்கு முன்னால நம்ம எப்படியாவது அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே தீரணும். எஸ் சார். டோன்ட் பி எமோஷனல். நாம இங்க கூடி இருக்கிறதே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான். அந்த ஆபீசரோட ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அந்த ஃபைலை பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ.
Yes, I got it. I got it. Come on, Tiger. Jump, jump. Well done. Well done. Yes. ஹலோ மிஸ்டர் பாரா, என்னங்க இது நின்னுட்டே தூங்குறீங்க? இந்த மாதிரி தூங்குனீங்க ஒரு நாளைக்கு எவனாவது துப்பாக்கி எடுத்துட்டு போய் கடையில வித்து பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுருவான். புடிங்க. டெஃபினட்டா உங்க பேர் கின்னஸ்ல வரப்போகுது. என்ன ரைட்டர் சார்? இந்த மரியாதை எல்லாம் எனக்கு வேண்டாம். வீட்ல விசேஷம் நாங்க 24 மணி நேரமும் நீங்க ஸ்டேஷன்லயே இருக்கீங்க. அப்புறம் எப்படி வீட்ல விசேஷம்? இன்ஸ்பெக்டர் சார், இவ்ளோ பெரிய ஸ்டேஷன்ல வரவங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கிடையாதா? தேங்க்யூ. உங்களுக்கு தான் என்னோட அருமை தெரிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சீட்ல உட்கார வைக்கிறேன். சும்மா சொன்னேன், முறைக்காதீங்க. அதுக்குள்ள முறைக்கிறீங்களே. சரி, முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வெஜிடபிள் பிஸாவும் பேல்பூரியும் வேணும். கிடைக்குமா? விளையாடுறீங்களா? பின்ன நீங்க விளையாடுறீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வருவாங்க? சரி, முதல்ல நீங்க யாரு? நான் என்ன யாருன்னு தெரியாதா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் திவ்யா யாருன்னு கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன் உன் போட்டோ எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கா? சரி சரி, உங்களை மாதிரி வெட்டியா இருக்கிற ஆளு நான் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு இறந்து போன இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டியோட எஃப்ஐஆர் பார்க்கணும். சரிங்களா? வாட்? நீ என்ன ஐஜியா உனக்கு எஃப்ஐஆர் காட்டுறதுக்கு? ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டா எஃப்ஐஆர் காமிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. நான் தெரிஞ்ச அப்புறம் காட்டுறேன். ப்ளீஸ் லீவ். கெட் லாஸ்ட். ஐயோ, நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? சரி, இவ்ளோ நேரம் காட்டு கத்தல் கத்துனேனே, குடிக்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட கிடையாதா? ஏயா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாயே. ஏய், நீ அரசாங்கத்துக்கு ஒர்க் பண்றியா? இவங்களுக்கு ஒர்க் பண்றியா? எடுத்து காலி பண்ணு. போ. மேடம், உங்களுக்கு 2 minutes டைம் கொடுக்குறேன். வெளியே போங்க. எழுந்து போலன்னா என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டபிள் விட்டு வெளியே தூக்கி போட சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இதையே ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட கொடுங்க. அதை எங்க பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணி உங்களை தண்ணி இல்லாத கட்டுக்கு மாத்தி காட்டுறேன். மாத்துறதுல அப்புறம் இருக்கட்டும். திவ்யா, there is a limit for everything. Will you please leave? மிஸ்டர், நீங்க வெளியே வருவீங்கல்ல, உங்களை அப்ப பாத்துக்கிறேன். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, வச்சுட்டு போறீங்களா? ஆமா, பொல்லாத கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சரியான லூசா இருக்குமோ? இதெல்லாம் எப்படி பத்திரிகையில வேலைக்கு வச்சிருக்காங்க? பயந்துட்டியா? இத பாரு, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காலங்காலத்தால கோச்சுக்காதடா. நீ மட்டும் ஸ்டேஷன்ல அன்னைக்கு அந்த போஸ் அடிச்ச. அது என்ன ப்ரொஃபஷன்டா? அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, சமாதானம் கூட காட்டிட்டேன். என்ன கோச்சுக்காதடா கண்ணா, ப்ளீஸ். ஓகே, இதுல ஒண்ணும் ஃபைன் ஆட்டோ. திவ்யா, ஒரு நிமிஷம். காரி அவனுன்னா வந்து கெஞ்சறியா? காம்ப்ரமைஸ்ங்கிறது இந்த திவ்யாவோட வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு நான் என்ன பண்ற பாரு. கார்த்திக் அண்ணா, உன்னோட ஆயுஸ்ல நீ ஸ்கூட்டர் தள்ளி இருக்கியா? இன்னைக்கு தள்ளுற பாரு. கார்த்திக், இன்னைக்கு எனக்கு எடிட்டரோட ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. எனக்கு டைம் ஆச்சு. I'll see you later. Okay, bye. ஓகே, பை. யோ, ஃபைன் ஆட்டோ. மறந்துட போறியா? ஹெட் கான்ஸ்டபிள் நேரா கோர்ட் போற சொல்லு. முக்கியமான விஷயம். அதுக்குள்ள போய்டா. கவனிச்சுக்கிறேன். மை காட், பஞ்சர் ஆயிடுச்சு. யா பாவி, படி வாங்கிட்டியே. காதெல்லாம் கார்த்திக் உனக்கு தேவையா? இந்த பொம்பளைங்களை நம்பினாலே இப்படிதான் பஞ்சர் ஆயிடும். Good morning, sir. Take your seat. இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு சார். I see. சார், இது தர்மலிங்கம். இந்த ஊர்லயே மிகப்பெரிய சாராய வியாபாரி. 6 மாசம் முன்னால வரைக்கும் இவருடைய சாராய வியாபாரம் கொடி கட்டி பறந்து சார்.
இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய இந்த வியாபாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதனால தர்மலிங்கத்துக்கு ராஜபாண்டி சார் மேல தீராத பகை, கோவம்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவரை இந்த ஊரை விட்டு மாத்துறதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார் சார். அதனால சஸ்பெக்ட் நம்பர் 1 வச்சிருக்கேன் சார். இனிமே இந்த ஊர்ல சாராயம் காய்ச்சறது இந்த ராஜபாண்டி பார்த்தான், கண்டன் துண்டமான வெட்டி புதைச்சிருவேன். விட மாட்டேன், விட மாட்டேன். நான் வெளியில வந்ததும் பண்ற முதல் காரியம் உன்னை வெட்டுறதான். என் நேரத்தை வீணடிக்காத, வந்த விஷயத்த சொல்லு. இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி மர்டர் கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஓ, ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஒரு பொறுப்புள்ள குடிமகன்ற முறையில நான் தான் போலீஸ்க்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். கரெக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. What do you mean? மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்போ பூத்ல நீங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ண போய் அதை இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி உங்களை கண்டிச்சு, அது வாக்குவாதத்துல ஆரம்பிச்சு கைகலப்பாயி இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி பப்ளிக்கா உங்களை அடிச்சது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க கோவத்துல உங்களை சீக்கிரம் தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்கோர்ஸ் நீங்க கோவத்துல அதை சொல்லியிருந்தாலும் எங்க சந்தேக பட்டியல்ல நீங்களும் இருக்கீங்க. அதனால உங்களை நான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவ தம்பி? என்கொயரி பண்ண வந்த ஆபீசர்ங்கிற முறையில உங்களை வார்ன் பண்றேன். ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீ எது கேட்கறதா இருந்தாலும் என் வக்கீல் கிட்ட போய் கேளு, அவர் பதில் சொல்வாரு. வீணா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போக வச்சு கேள்வி கேட்க வைக்காதீங்க சார். தம்பி, அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நீங்க இந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ரொம்ப ஜாக்கிரதையா முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். படிச்சுப்பா. இங்கிலீஷ் படிக்க தெரியல, இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தேன்னு நினைச்சேன். என்ன தம்பி, கிளம்பிட்டியா? எஸ், இப்ப கிளம்புறேன். ஆனா இந்த வழக்கோட ஆதாரங்கள் மட்டும் உங்களுக்கு எதிராக மாறிச்சு உங்க கையில விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக நானே வரேன்.
உங்க சாயம் வெளுத்து போச்சு சங்கர்லிங்கம். நான் அந்த கொலையை செய்யல. லுக், கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் உங்க கைரேகையும் ஒண்ணுதான் தெரிஞ்சு போச்சு சங்கர்லிங்கம். சோ ஆபீசர், அரெஸ்ட் ஹிம். சார் நான் சொல்றது கேளுங்க, நான் அந்த கொலையை செய்யல. சோ எது பேசுறதுனாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. bring him. சார் நான் சொல்றது கேளுங்க சார், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க சார், நான் அந்த கொலையை செய்யல. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் கவலைப்படாதம்மா, எல்லாம் அம்பா பார்த்துப்பா, சரியாயிடும். நடந்த உண்மைகளை சொல்றேன். ஒரே ஒரு தரம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என் மனைவியும் ஷாப்பிங் போயிட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தோம். காரு ஷெட்ல வீட்டுல கொண்டு போனேன். அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு அலறல் சத்தம். என்னமோ ஏதோன்னு பயந்து போய் நான் அந்த வீட்டுக்குள்ள ஓடினேன். வீட்டுக்குள்ள நுழையிறப்ப ஏதோ ஒரு உருவம் என்ன ஒரு ரைஃபிளால தாக்க வந்துச்சு. நான் அந்த ரைஃபிளை தடுத்து பிடிச்சேன். ரைஃபிள் என் கையில மாட்டினதும் அதை விட்டுட்டு அந்த உருவம் தப்பி ஓடிடுச்சு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உள்ள என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு போய் பார்க்கலான்னு போனா அங்க